அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி அப்படிங்கிறது உத்திரட்டாதி வேப்ப மரம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுங்க உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், பிறந்த நட்சத்திரத்திலாம் இல்லைங்க, 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேலை செய்யும். சரிங்க, இப்போ நான் ரோஹிணியில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அந்த ரோஹிணி நட்சத்திரம் மட்டும்தான் எனக்கு வேலை செய்யுமான்னு அப்படி இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஜாதக ஆய்வில் இந்த 27 நட்சத்திரங்களும் சேர்ந்து 9 கிரகத்தின் வழியாக நமக்கு பலன்களை தரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரகத்தோட கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த கிரகத்தையும் 3ஆக பிரித்து அந்த கிரகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ சனியே எடுத்துக்கிறோமே, சனி டாபிக் தான் போயிட்டுருக்கு. பூசம், அனுஷம், அப்புறம் இந்த உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களும் சனியோட நட்சத்திரங்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஜாதகத்தை ஆய்வு செஞ்சிட்டோம். அப்போ ஒரு பரிகாரம் அப்படின்னு வர்றப்ப எப்படியா அந்த பரிகாரம் எனக்கு வேலை செய்யும், நீ வாட்டுக்கு கோயிலுக்கு போக சொல்கிறீங்க, நாங்கள் வாட்டுக்கு போகிறோம், இது எப்படிப்பா அப்படின்னா ஜாதகத்தை கணிச்சிட்டோம். இந்த உத்திரட்டாதி ஒரு வேளை நீங்கள் கேட்ட பலனை தருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்க போகிறீங்க, எனக்கு வீடு கட்டணும்னு கேட்பீங்க, ஒரு வேளை திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, திருமணம் ஆகலை அந்த மாதிரி, வேலை கிடைக்கல அந்த மாதிரி கேட்பீங்க. அப்புறம் இந்த மாதிரி தொழில் பண்ணணும், இப்படி சில விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது ஜாதகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த உத்திரட்டாதி நல்லா இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கோயிலை கொடுத்துருப்பேன், இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை கொடுத்துருப்பேன். ஏன் நான் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா, அப்படின்னு ஒரு தேடல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரம் வேப்ப மரம் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அது சனியோட நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். சனி யாருக்கு காரகன், தோளுக்கு காரகன் அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். அப்போ ஜோதிட சாஸ்திரம் வேப்ப மரத்தை சொல்லிச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில், அதோட சிவபெருமான் வைத்தியநாதர், வைத்தியநாதர், அவரோட பேரு வைத்தியநாதர். நோய்களை தீர்க்கும் மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். வைத்தியம் பார்க்கறது, அதான் கான்செப்டுங்க. அப்போ இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா வைத்தியநாதர், அது ஏன் இந்த பேர் வந்துச்சு? அதாவது ஒரு 3 விஷயத்த நம்ம முன்னாடியே பார்த்துக்கணும். ஒரு கோவில் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம், இந்த 3 விஷயங்கள்ல நம்ம சித்தர்கள், நம்ம முன்னோர்கள், மகான்கள் நமக்காக கொடுத்துட்டு போன ஒரு பவர் சென்டர்ஸ். அப்படி இருக்கப்போ உத்திரட்டாதி இது சொல்கிறோம் இல்லையா, அதான் ஸ்தலம், ஸ்தலமரங்கள், முதல்ல ஸ்தலமரங்கள். சரிங்களா? அடுத்ததான் மூர்த்தி. மூர்த்தியே அந்த வைத்தியநாத் மூர்த்தி, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மூர்த்தி அப்படின்னு சொல்லி இருப்பார். நம்ம பார்க்க போகிறோம் 27 நட்சத்திரங்களும் பார்க்க போகிறோம். 27மே சிவன் தான் இருப்பாங்க. அதான் மூர்த்தி, ஒவ்வொருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த மூர்த்தியோட பேர் என்னதுங்க, வைத்தியநாதர். ஓகேங்களா? அப்போ அடுத்ததா இது எதுக்காக வைத்தியநாதர்னு பேர் வச்சு, அதுக்கு ஒரு கதை இருக்கணும் இல்லையா, அந்த தீர்த்தத்துக்கு ஒரு கதை இருக்கணும் இல்லைங்களா. அது பாருங்க, நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய், இது நான் சொல்லலைங்க, நான் கிரியேட் பண்ணது இல்லைங்க. வைத்தீஸ்வரன் டெம்பிள் ஹிஸ்டரி இன் தமிழ்ல நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, அதை பத்தி நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் சொல்றேன். அப்ப ஒருவரான செவ்வாய், நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்களை சூரியனை மென்ஷன் பண்ணுவாங்க, செவ்வாய் மென்ஷன். செவ்வாய் தனக்கு ஏற்பட்ட தீவிரமான தோல் நோயால் அவதிப்பட்டார் அப்படின்னு இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கணும், செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு கிரகம் தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி 9 கிரகங்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போ செவ்வாய் கிரகம் நோய்வாய்ப்பட்டுருச்சு. அந்த செவ்வாய் கிரகம் தீராத இந்த ஸ்கின் அலர்ஜி மட்டும் மோசமானதுங்க, வந்தவங்களுக்கு தான் தெரியும். அதை சரி கட்டவே முடியாது. நீங்கள் இன்னமுமே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா ஹார்ட் சர்ஜரியை கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிவிட்டு வந்துடலாம். அந்த ஸ்கின் அலர்ஜி சார்ந்த விஷயங்களை பார்க்க சிம்பிளாக தெரியும், ஆனால் அது ஒரு சொறி பிடிச்ச மாதிரி, சொறி மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு பழமொழியை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த இது அவ்வளோ சீக்கிரம் தீராது. அப்போ பாருங்கள், தீராத நோய்களை பிணியை தீர்க்க சிவபெருமான் வைத்தியநாதனாக எழுந்தருளி அவரை குணப்படுத்தினார் என்பது ஐதீகம். சரிங்க, அப்ப சிவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தோல் நோய் ஏற்பட்டுருச்சு யாருக்குங்க, செவ்வாய்க்கு. அப்ப இவர் இங்க இந்த குளத்தில் குளிச்சுட்டு, அப்படிதான், ஏன்னா அந்த கதையை ரொம்ப பெரிய கதையை என்னால் இப்படிதான் கொடுக்க முடியுங்க, நீங்க ஹிஸ்டரி வேணா எடுத்து படிச்சுக்கோங்க. அப்ப சிவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, தோல் நோய், உடம்பு சரியில்லாமனால அப்படி கிடையாது, தோல் நோய். என்ன நோயின்றதையும் மென்ஷன், தோல் நோய். தோல் யாருக்கு காரகன், சனிக்கு காரகன். சனியோட நட்சத்திரம் என்ன, உத்திரட்டாதி. சனியோட 3 நட்சத்திரங்களில் ஒருவர் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட மரம் என்ன, வேப்ப மரம். வேப்ப மரத்தை ஸ்தல மரமா இங்க இருக்கும், அதை அடுத்து போக போறோம். சரிங்களா? அப்ப
அந்த ரேசஸ் உத்திரட்டாதி எனர்ஜி அங்கே தண்ணியில் கரைஞ்சிருக்கும். ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஒரு தீர்த்த தொட்டி இருக்கும், அதை நீங்கள் அழகாக பார்க்கலாம். அப்போ அங்கே இப்போ அந்த மாதிரி இல்லைங்க, அந்த இதெல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் உடஞ்சி கிடக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படி இல்லை, இப்போ ஒரு குப்பையாக போட்டுச்சு, பேம்பர்ஸ்லாம் கிடக்குதுங்க. போய் பார்த்துட்டு ரொம்ப சங்கடம். ஏன்னா இந்த ஃபோட்டோக்களோட இப்போ உங்களுக்கு பரிகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போய் ரிசர்ச் பண்ணல, 27 கோயில்களுக்கும் தனித்தனியாக அதை பற்றி ஆய்வுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேரடி விசிட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அதில் இந்த கோயில் இல்லைங்க, பொதுவாக நான் போன கோயில் சில இதில் சின்ன பிள்ளைங்க பேம்பஸ் டைப் இந்த மாதிரிலாம் நிறைய போடு, அதெல்லாம் மிகப்பெரிய பாவ கணக்கில் வந்து சேரும், பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ இந்த குளத்தில் போய் குளிச்சிருவார் யாருங்க, அந்த சிவன் இங்கே வந்து இது சாரி அங்காரகன் செவ்வாய் வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு அப்புறம் போய் இந்த சிவனை வழிபடுறாரு. அப்போ அந்த சிவன் எழுந்தருளி மருத்துவராக எழுந்தருளி இவங்களுக்கு அந்த ஒரு உருண்டை மாதிரி இன்னுமே அந்த ஒரு சின்ன வழக்கம் இருக்குது, அந்த மருந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி செவ்வாய் பகவான் சாப்பிட்டோன்னே தோல் நோய் நீங்குது. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரகத்தோட அந்த கிரகத்தில் உள்ள நட்சத்திரத்தோட எனர்ஜியை ரிசீவ் ஆகிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே அந்த ஸ்தல மரத்தை வச்சு அதுக்கு அந்த தீர்த்தத்தை கட்டி அங்கே நீராடும் பொழுது நோய்கள் தீர்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு விஷயத்தை ஒரு பவர் சென்டர்ஸாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதை இவங்க உருவாக்கலைங்க, ஆல்ரெடி அங்கே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கும். எப்படியா இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ கான்செப்ட் பாருங்க, இந்த வைத்தீஸ்வரன் கோவிலோட ஸ்தல மரம் வேப்ப மரம் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த வேப்ப மரம். இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போன உடனே அந்த இதை தாண்டினோடனே இந்த சைடு இருக்கும் ஓகேங்களா. அந்த சைடு பார்த்தோன்னே ஒரு வேப்ப மரம் பெருசாக இருக்கும். அதுதான் பழைய சிவன் கோயிலாக இருந்தது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிவன் கோயில். அப்போ பாருங்க, வைத்தீஸ்வரன் கோயிலோட வேப்ப மரம் நிம்ப மரம்னு இன்னொரு பேர் நிம்ப மரம் சரிங்களா அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த கோவில் இந்த கலியுகத்தில் நிம்ப வனம் அப்படின்னு அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சாங்க அப்படின்றது இருக்கு. இன்னமே விஷயங்கள் இருக்கு, நம்ம நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணாமல் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். அப்ப நிம்ப வனம் அப்படின்னா வேப்ப மரங்கள் அடர்ந்து வளரக்கூடிய இடம்ங்க, அதுதாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட உங்களுக்கே தெரியும், ஒரு மரம் எல்லா இடத்துலையும் வளர்ந்துறாரு. அப்போ நான் 27 நட்சத்திரங்களோட கோயில்களையும் போட போகிறேன், நீங்கள் அழகாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி அங்கே சிவன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்தல மரங்கள், அந்த மரங்கள் அங்கே அடர்ந்து இருக்கும். அந்த மரத்தை சுற்றி தான் மொத்த ஹோல் கதையும் வந்திருக்கும் அனைத்து கோயில்கள்லையும் சரிங்களா. அப்போ இந்த வேப்ப மரம் அடர்ந்து வளரக்கூடிய பகுதி, அதனால தான் நிம்ப வனம் அப்படின்னு அதனை வேப்ப வனம்னு அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறேன். வைத்தியம் இப்போ அந்த காலத்துலங்க வேப்ப மரம் சர்வலோக நிவாரணிங்க, அதோட பட்டை அதோட பூவுலலாம் ரசம்லாம் வச்சு சாப்பிடுவாங்கங்க. அதோட அப்புறம் அம்மா போட்டுச்சுன்னா அதோட இலையெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டை அத்தனை பழம் அத்தனையும் மருத்துவ குணம், அதில் ஒரு வேஸ்ட்டுக்கு வேறு கூட மருத்துவ குணம் தான். அப்போ சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே போனோன்னே அந்த காற்று பட்டாலே நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை நம்ம பாடி ஒரு ரிசீவர், சரி நம்ம பாடி ஒரு ரிசீவர், எந்த இடத்துக்கு சில இடங்களுக்கு நீங்கள் போகும்போது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குங்க. அதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அப்போ உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு ஒருவேளை இந்த நட்சத்திரம் நீங்கள் கேட்கக்கூடிய பலன்களை தருதுன்னா கண்டிப்பாக நான் ஆய்வு செஞ்சுட்டு தான் அனுப்புவேன். அந்த நட்சத்திரம் நல்லா இருக்குமா, இங்கே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. உத்திரட்டாதி நட்சத்திர பீரியடில் நம்ம இந்த கோயிலில் போய் வழிபடும் பொழுது நம்ம கேட்ட பலன்கள் சீக்கிரமாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். அங்கே போய் இந்த ஸ்தல மரத்தடியில் தான் உட்கார சொல்லுவனே ஒளிஞ்சு, இதை நான் லைவாக தான் போடுறேன். அப்போ நீங்கள் போய் சிவனை வழிபடுங்க அப்படிங்கிறத 2வது ஆப்ஷனாக தான் வச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பீங்க, என்ன கேட்டிருப்பீங்கன்னா, சார் அங்கே போய் எதுவும் பூஜைகள் எதுவும் பண்ணணுமா, வேறு எதுவும் பர்டிகுலராக எதுவும் பண்ணணுமா, விளக்கு போடணுமா, அந்த மாதிரியான அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் மேஜராக சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ஸ்தல மரத்தையே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ அங்கே போய் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் தனிப்பட்ட விஷயம், அது நான் இல்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது போனோடனே உள்ள இந்த வேப்ப மரம் இருக்கும், இந்த திட்டு மாதிரி, இது அந்த திட்டு தான். இதுக்கு இடைவெளியில் காலையில் போனீங்கன்னாலும் இதுக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்கும், அது நிழல் கொடுக்கும். ஸோ அந்த வேப்ப மரத்தடியில் அழகாக உட்காந்துருங்க, உட்காந்துட்டு பொறுமையாக அந்த வேண்டுதலை கொடுங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்களை கொடுத்துறாரு. எனக்கு ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு நான் போகக்கூடாது, அதான் என்னோட ஜாதக ரீதியாக எனக்கு உத்திரட்டாதி நல்லா இல்லை
சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஒருவேளை பணத்தை கேட்டிருப்பீங்க, சார் எனக்கு பணம் கிடைக்கணும் சார் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்போ ஆய்வு செய்யும் போது 27 நட்சத்திரங்களையும் உங்கள் ஜாதகத்தை போட்டோன்னா 27 நட்சத்திரம் ஆய்வு செய்யும் பொழுது உத்திரட்டாதி ஒருவேளை அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி மேபி இருந்திருக்கலாம். இல்லை சார் எனக்கு கடன் அடையணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கடன் அடைகிறதுக்கு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கலாம். அப்போ நான் அனுப்பிச்சு விட்டுருந்துருப்பேன். ஒருவேளை திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருக்கலாம். அப்போ இந்த கோயிலை நான் அனுப்பிச்சு விட்டுருந்துருப்பேன். ஒருவேளை அந்த உங்கள் ஜாதகத்தில் 7 தொடர்பு கொண்டிருக்கலாம் அந்த நட்சத்திரம். அந்த மாதிரி கல்வியை கேட்டிருக்கலாம், வீடு வாசலை கேட்டிருக்கலாம். 4ஆம் பாவத்தை உங்கள் ஜாதக ரீதியாக தொடர்பு கொண்டிருக்கும். ஒருவேளை தொழிலை கேட்டிருக்கலாம். அப்போ இந்த என்னதுங்க, இந்த ஒருவேளை அந்த 10ஆம் பாவத்தை உத்திரட்டாதி நட்சத்திரம் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்னோட போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 27 நட்சத்திரங்களும் அதுக்கு நேரடியாகவே அந்த பலன்கள் அதில் வந்திருக்கும். சரிங்களா? அப்போ காரணம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அங்கே போகும் பொழுது அந்த பிரபஞ்சத்தோட ரிசீவரை வாங்குறீங்க. இந்த மரத்தடியில் உட்கார்ந்து நீங்கள் பேசும் பொழுது என்ன ஆக போகுதுங்க, பிரபஞ்சத்தோட நேரடியாக கனெக்டில் இருக்க போகிறீங்க. உங்களோட வேண்டுதலை கொஞ்சம் சீக்கிரமாக பிரபஞ்சம் எடுத்து கொடுத்துரும், பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டுட்டு போகும். அதனால நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வேற யாருக்கும் பயன்படாதுங்க. உங்கள் ஜாதகம் என்னோட கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதையுமே நான் சொல்கிறேன். உத்திரட்டாதி நல்லாளாதவங்க போய் தேவையற்ற ரேசஸை வாங்கிட்டு வர வேண்டாம். ஸோ அதனால் நான் சொன்னால் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதில் இன்னொரு கிளாரிஃபிகேஷன், தம்பி என் பையனுக்கு பார்த்தேன்ப்பா, அவங்க இந்த கோயிலுக்கு போக சொன்னீங்க, அவர் போக முடியல, நான் போகலாமா? 1% கூட பலன் கிடைக்காதுங்க. அவர் தான் போகணும். அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போகும் பொழுது இன்னும் அதிகப்படியான எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணலாம். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்க கோவில்களோட சூட்சமும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னப்பா இப்போ நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னா, என்னோட வீடியோக்கள் 27 வீடியோவும் போட போகிறேன், 27 நட்சத்திரங்களுக்கும். அப்போ முதலில் இந்த ஸ்தலமரம் தான் வந்திருக்கும். அந்த ஸ்தலமரத்தை ஒரு கதையாக கிரியேட் பண்ணி அந்த ஆலயம் மூர்த்தி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் வந்திருக்கும். அது ஒரு கடையாக பின்னிருப்பாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாதான் மக்களுக்கு புரியுன்றதுக்காக அப்படி சொன்னாங்க. நம்ம இப்போ உள்ள மக்களுக்கு இதோட உண்மைத்தன்மையை சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।